ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 839வது நாமாவளியாக ஓம் சுச்சயே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, வேத நெறிப்படி பரிசுத்தமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எதெல்லாம் உயர்வு தூய்மை அப்படின்னு இருக்கோ அந்த வடிவமாக இறைவன் இருக்கார். சுச்சி அப்படின்னா சுத்தமான, நிர்மலமான, வெண்மையுள்ள, பிரகாசமான, புனிதமான, நன்னடத்தையுள்ள இப்படின்ற அர்த்தங்களெல்லாம் குறிக்கும். இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார். அந்த இறைவனை ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு விதமாக புகழ்ந்து அவளுடைய அனுபூதியில் கண்ட அந்த இறை தன்மைகளை எல்லாம் நமக்காக சொல்லியிருக்கா. மாசிலா மணியே அப்படின்னா வர்ணிச்சிருக்கா. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு திருவாசகத்தில் வர்ணிப்பார். இறைவன் அந்த ஜோதி பிழம்பாக இருக்காராம். அதுலேயும் எப்பேற்பட்டவராக இருக்காருன்னா மாசற்றவராக இருக்கார். அதனால்தான் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு வேலாயுத ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான். அதை வேதங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது. அவர் எப்படி இருக்கார், அந்த வேல் தத்துவம் எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த திருவாசகத்தில் வர்ணிப்பார். அப்போ இந்த விசேஷமான இறை தன்மை எப்படி இருக்குன்னா, அப்பழுக்கற்றதாக இருக்கக்கூடியது, பிரகாசமானதாக, புனிதமான, நன்னடத்தை உள்ளதாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அப்போ இந்த நிறையோடு இருக்கக்கூடியவன் இறைவன், குறையோடு இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்படக்கூடிய இந்த குறைகளெல்லாம் போக்கணும் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை நம்ம நாடணும். இறை அருள் கிடைத்ததுன்னா நமக்கு எல்லா விதமான பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த தன்மை நமக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப வெயில் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா நிழல் தேவை. அப்போ இறைவனுடைய திருவடி கிட்ட போயிட்டாலே அதுதான் திருவடி நிழல். அப்போ அந்த நிழலுக்கு போயிட்டால் நமக்கு ஆனந்தம் கிடைச்சிடும். திருப்பி இந்த வெயிலில் இருக்க வழியும் நம்மளுடைய நிழல் பூமியில் தெரிஞ்சுட்டே இருக்கும். நிழலுக்கு போயிட்டால் நம்மளுடைய நிழல் வரப்படாது. அது மாதிரி இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டால் நமக்கு மறுபிறப்பே கிடையாது அப்படின்றது அதனுடைய ரகசியங்கள். இறைவனுடைய திருவடி அதனால தான் அவ்வளோ உயர்வாக புகழறா. சுவாமியினுடைய திருவடிக்கு என்ன விசேஷம்னா, ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், இந்த இரண்டு ஞானத்தோடு இறைவனை இரண்டரை கலக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. அதை கொடுப்பவர் இறைவன். அதை திருப்புகழில் அழகாக சொல்லுவார். உளம் தெளிந்து அன்போடு சிவயோகத்து உருகும் ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருதும் அம்கொள் சிலம்பனி உபய சீதல பங்கயம் என்கழல் தருவாயே அப்படின்னு அழகாக கேட்பார். ஏன்னா இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா கருணாமூர்த்தியாக இருக்கார். அப்போ அந்த கருணை இருப்பதால் தான் குறைய போக்குவதற்காகவே நமக்காக அனுகிரகம் பண்ண வரார். ஏன்னா இந்த உளம் தெளிந்து அப்படின்ற இந்த உள்ளமாகப்பட்டது பலவிதமான மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த சித்தம், மனம், புத்தி இதெல்லாம் தடுமாறிண்டே இருக்கும். அந்த உளம் தெளிந்து அன்போடு இறைவனிடத்தில் அன்பு வைக்கணும். இந்த அன்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒரு பொருளால் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும்போது அன்பு ஏற்படும். அந்த பொருளை நினைத்தாலே நமக்கு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த அன்பானது வெளிப்படும். அந்த சிவயோகத்து உருகும். சிவம்னா அன்பு, மங்களம், அதோடு இணையறதுக்கு பேர் தான் சிவயோகம்னு பேர். இல்லைன்னா இது இல்லைன்னா என்ன ஆகும், இந்த மனம் தேவையில்லாததை நினச்சிட்டே போகும், அதுக்கு முடிவே இருக்காது. அப்பேற்பட்ட அந்த மாயைகளெல்லாம் அழிக்கவும் முடியாது, அடக்க தான் முடியும். அப்போ அதை அடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய புத்தியை இறைவனிடத்தில் செலுத்தும் பொழுது அது தானாக அடங்கிடும். அதுக்கு பேர் தான் இறைவனே நினைத்து இருப்பதுக்கு பேர் சிவயோகம்னு பேர். நல்லதை நினச்சிட்டு இருந்தாலே அதுவே சிவயோகத்தை கொடுத்துடும். அப்பேற்பட்ட ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருதும், அப்பேற்பட்டவாளால் தான் இறைவன்ற அந்த சக்தியை நினைக்கவே முடியும். அப்பேற்பட்ட அம்குள் சிலம்பனி உபய சீதல பங்கய மென்கழல் தருவாயே அப்படின்ற இறைவனுடைய திருவடி அந்த சிலம்பு இதெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சீதளமான பங்கய மென்கழல். பங்கயம்னா பங்கஜத்தை குறிக்கும், தாமரையை குறிக்கும். இந்த தாமரை சேற்றிலிருந்து தான் செந்தாமரை வரும், பங்கஜம்னு பேர் அதுக்கு. பங்கம்னா சேறு, சேற்றிலிருந்து தாமரை வருது. ஆனால் அது தூய்மையாக இருக்கும்.
அப்படியே அப்பேற்பட்ட அந்த தூய பாதமாக இறைவனுடைய சீதள பங்கயம் மென்கழல் தருவாயே அப்படின்றார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் பரிசுத்தமாக இருக்கார். அவரை நினைக்கும் பொழுது நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார். அதை தான் நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சுச்சயே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.